நோ மைதா ப்ரோட்டீன் பீஸா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் பீஸா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் இருக்க மைதா, ஈஸ்ட் அண்ட் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ்னால டயட் பர்சன்ஸ் யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஹை ப்ரோட்டீன் ரிச் பீஸா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு 3/4 டம்ளர் எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு மாவு பத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு சீஸும் பீஸா சாஸும் தேவை. சாஸ் வந்து ஆப்ஷனல் தான். ஒரு பேன் நல்லா சூடானோனையும் அரைச்சி வச்சிருந்த மாவை ஒரு தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். பேஸ் கிறிஸ்பாக வேணும்னா டபுள் சைடு வேக வச்சுக்கோங்க. நான் சிங்கிள் சைடு தான் வேக வைக்கிறேன். பீஸா சாஸை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். பீஸா சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ பியூரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான டாப்பிங்ஸ் சின்ன சின்னதாக இருக்குன்னா ஆனியன், கேப்சிகம், கார்ன், நிறைய பன்னீர் போட்டு ஸ்லைஸ் சீஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே அப்படியே போட்டுக்கோங்க. அங்கே இங்கே இப்போ மொசரெல்லா சீஸ் க்யூப்ஸாக என்கிட்ட இருந்தது, அதையும் நான் அதில் நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். 1 மினிட் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். அந்த சீஸ் எல்லாம் நல்லா உருகி வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக வெந்திருந்தாலே ரெடி ஆயிரும் பீஸா. இப்போ இதில் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரிகான் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. நான் இது மாதிரி 2-3 செஞ்சேன். ரொம்ப எம்மியாக இருந்துச்சு.